ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேன். தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனம். நீயும் ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, ஆரோக்கியமான பேச்சு பேசுப்பா அப்படின்ட்டு. ஆரோக்கியமான பேச்சு அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா பிரதர், எப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் யாருக்காவது சப்போர்ட்டிவான ஒரு வார்த்தையை பேசுறது, ஊக்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை பேசுறது, அன்பாக பேசுறது, கரிசனையோடு பேசுறது, கருணையோடு பேசுறது, நீங்கள் 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசி நீங்கள் பழகணும்னு நான் சொல்லலை, ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் நல்ல வார்த்தை பேசுகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. பைக்கில் போயிட்டு இருக்கோம், இவன் வார்த்தை சும்மா ஆர்னடிச்சுனே இருக்கிறான். நம்ம முன்னாடி ஒரு கார் நிற்கும், பம்பா நார்னு அடிக்கிறது. இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், ஏன்டா வீட்டில் குப்பை கொட்டினேங்கிற, சும்மானா எப்போது குப்பை கொட்டினே இருக்க. அந்த பக்கம், என்னம்மா நேற்று அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் இப்பயே வந்துட்டேன், மூடு வர சண்டை இல்லையா அப்படின்னு போயிட்டு அங்கே போய் கேட்கறது. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, ரோட்டில் போனால் பிரச்சனை, அங்கே போனால் கெட்ட வார்த்தை, இங்கே போனால் கெட்ட வார்த்தை, எல்லாருக்கிட்டையுமே சண்டை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஏசப்பாக்கு அது பிடிக்காதுங்க. ஏசப்பா பிள்ளைங்க நம்ம சொல்கிறோம், சர்ச்சைக்கு போனால் ஆமீன் அல்லேலூயா, வீட்டுக்கு வந்தால் அட்ரா கெட்ட வார்த்தை, அவ்வளோதான். இந்த மாதிரி வார்த்தைகள் பேசி வாழ்ந்தா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவரை பிரதிபலிக்கிற பிள்ளையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பாக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அதான் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆரோக்கியமான பேச்சு பேசுன்னு. ஆரோக்கியமான 4 நல்ல வார்த்தை பேசி கற்றுக்கோன்றாரு. அது நல்ல வார்த்தை அப்படின்னா, யாருக்கிட்டையும் கோவப்படாத, தேவையில்லாமல் சண்டைப்படாத, சும்மா எதுக்கெத்தெல்லாம் பொறாமப்படாத, பிரச்சனை கொடுக்காத, அவன்கிட்ட அது இருக்குது, இவன்கிட்ட இது இருக்குது, நான் நல்லா இல்லை, அவன் மட்டும் அப்படி இருக்கான், எதை பற்றியுமே திங்க் பண்ணாத. நீ உன் வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன தரணும் அதை பெற்றுக்கொண்டு போதும் என்ற அந்த மனதோட சந்தோஷமாக வாழ கற்றுக்கும் மகனே மகளே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு, ஆரோக்கியமான பேச்சு பேசணுமா. ஆரோக்கியமான பேச்சு பேசினா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லபான்னு கத்துனீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும், வெள்ளை முடி தான் வரும், முடி கொட்டிடும், நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துடும். நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் சுத்தம் கெட்ட வார்த்தைலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான். இது ஏசப்பா போலலாம் கிடையாது. இது ஆண்டவர் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறதுன்னு சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை பேசிடுவாங்க. நம்ம மட்டும் அவமானப்பட மாட்டோம், நம்மளால ஏசப்பா கூட அவமானப்படுவார். அப்போது நம்ம என்ன பேசினாலும் ஞானமாக பேசணுங்க. அதான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே என் வாய்க்கு நீங்கள் காவல் வையுங்கன்ட்டு. ஏன் காவல் வைக்கணும்? ஏன்னா நான் ஏடா கூடமாக பேசி லூஸ் ஸ்டாக் விட்டுறேன், நான் ஆர்வ கோளாறில் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறேன், யாரையாவது ஹர்ட் பண்ணிடுறேன். அதனால் நான் ஞானமாக பேச, ஆரோக்கியமான பேச்சு பேச எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. உதவி செய்வார் ஆண்டவர், கண்டிப்பாக ஆண்டவர் நிச்சயமாக ஆரோக்கியமான பேச்சு பேச நமக்கு உதவி செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான பேச்சு பேசுறதுக்கு முயற்சி எடுக்கணும். நீங்கள் வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜ் போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசினாலும், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. தப்பான ஆபாசமான பேச்சுக்கள் பேசவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க கிட்ட சீரியல் பற்றி பேசவே கூடாது. குப்பை கொட்டணும் சண்டை போடவே கூடாது. தண்ணி ஊற்றினா சண்டை போடவே கூடாது. நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க, நன்மைகளை பார்ப்பீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு. ஆரோக்கியமாக வாழணுமா, ஆசீர்வாதமாக வாழணுமா, நன்மையான காரியம் வாழ்க்கை நடக்கணுமா, ஆண்டவர் அது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு செய்வாருங்க. உங்கள் காரியங்களை ஜெயமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். உங்கள் தேவைகளை ஏசப்பா போல செய்ய முடியும். நீங்கள் நினைச்சு எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு தரத்து தயாரா இருக்காருங்க. ஆனா இந்த வசனத்தின்படி ஆரோக்கியமா பேசி வாழ்றதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அப்ப நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஆரோக்கியமாக ஞானமாக நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அற்புதங்கள் அவங்க குடும்பங்களில் நடக்க உதவி செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியில், படிப்பில், வேலையில், தொழிலில், குடும்பத்தில், வீடு கட்ட வேண்டிய காரியங்களில் எல்லாவற்றையும் ஒரு நன்மை, அற்புதம் நீங்கள் காண்பிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எனக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் நன்மையாக நாளாக அமைய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.